ஆதி காலத்துலேருந்தே நம்ம கணேசனுக்கு பிடிச்ச பிரசாதம்னா இந்த பிடி கொழுக்கட்டை தான். மோதகம்னு சொல்லுவாங்க. யார் வேணா செய்யலாம். செம்ம ஈஸி, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 கப்பு அரிசி ரவை, சின்ன ரவையா இருக்கட்டும், பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சுங்க. அதே மாரி 1/2 கப்பு சிறுபருப்ப பொன்னிறமா வறுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு சிறு ரவையா உடைச்சு எடுத்துக்கங்க. கண்டிப்பா மாவா இருக்கக்கூடாது. அரிசி, சிறுபருப்பு அளவு, அதாவது 1 1/2 கப்பு வெல்லத்த நல்லா சீவி இது மாரி ஒரு பாத்திரத்துல போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா காய்ச்சி தனியா எடுத்து வச்சுக்கங்க. நல்ல அகண்ட பாத்திரத்துல நல்லா தாராளமா நெய் ஊத்தி அரிசி, சிறுபருப்பு ரவைய போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு 3 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா கிண்டோன்னு கிண்டி ரவை உப்புமா வேக வைக்கிற மாதிரி நல்லா மூடி வேக வச்சதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கிற வெள்ளை தண்ணி அதில் ஊற்றி நல்லா திரும்பவும் நல்லா கிண்டி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் கை நிறைய தேங்காய் பூவை அதில் போட்டு நல்லா கிளறி தேவைப்பட்ட நெய் ஊற்றி மாவு கையில் ஒட்டாத மாதிரி பெசரி தனியாக எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு இது மாதிரி லிங்கம் ஷேப்பாக இருந்தாலும் சரி பிடி கழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பிடிச்சி எப்படியோ நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் ரெடி பண்ணி அந்த ரெடி பண்ண கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டி இறக்குனீங்கன்னா அற்புதமான டேஸ்டான மோதகம் கொழுக்கட்டை ரெடி. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க, கணேசனையும் சந்தோஷப்படுத்துங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.